ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் பண்ண போகிறேன். வெண்பொங்கல் வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் லைக் எல்லோரும் செய்கிற ஸ்டைல் தான். இது வந்து கொஞ்சம் வந்து கோவில் வெண்பொங்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நான் செய்கிறது. ஸோ அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் வச்சுருக்க கப் அளவில் 1 கப் அரிசி 3/4 கப் வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஊற விடல. நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு தண்ணி விட்டு செய்ய போகிறேன். ஸோ 1.75 கப் அரிசி பருப்புக்கு தண்ணி எவ்வளோ விடணுமோ அதை மெஷர் பண்ணி விட்டுட்டு தென் இதில் வந்து நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு, பெருங்காயத்தூள் அண்ட் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பருப்பு வேகும்போது நல்லா கொடுக்கும். அப்புறம் பொங்கி வரும்போது ரொம்ப பொங்காது அப்படி சொல்லுவாங்க. அதனால் எண்ணெயோ நெய்யோ விடுவாங்க. நான் நெய் விட்டிருக்கேன். அது வேக வேக அந்த நெய் வந்து அதோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்குது. ஸோ அது கோவிலில் சாப்பிடும்போது என்ன ஒரு ஃப்ளேவர் இருக்குமோ அதே ஃப்ளேவர் இருக்கும். இது கரெக்டாக 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். 3வது விசில் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். ஒரு 20-25 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அரிசி பருப்பு எல்லாம் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்ஸில் நொய்யாக வெந்திருக்கும். ரொம்ப குழஞ்சிராமல் நொய்யாக வெந்திருக்கும். அது குழஞ்சிருச்சுன்னா ரொம்ப களி மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நொய்யாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் வந்து அது வேகும்போது நெய் போட்டு முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக உடச்சி போட்டிருக்கேன். ஸோ சாப்பிடும்போது ஒரு வாய்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கிடைக்கும் பாருங்கள். தட்ஸ் மை ட்ரிக்ஸு. ஸோ அந்த மாதிரி தனியாக முந்திரியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி நிறைய நெய் போடுவாங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். கெட்டி நெய் போடுறதுனால நம்மளுக்கு மெல்ட் ஆகும்போது 6 to 7 ஸ்பூன் நெய் தாராளமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். இடித்து போடாமல் நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ நெய்யில் போட்டு அதை வறுத்து எடுக்கும்போது என்னாகும், கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். நெய்யோட ஃப்ளேவரில் வந்துட்டு அந்த காரம் கொஞ்சம் கம்மியாகிடும். டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இஞ்சி. நம்ம பொங்கல் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டா தான் வந்துட்டு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். அண்ட் இதில் வந்து கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா முழுசாக இருக்காது. இது நான் கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா பாப்பாலாம் சாப்பிட்றதுனால அந்த மிளகு தனித்தனியாக எடுத்து வைக்காமல் நம்ம சாதத்தோடு சீக்கிரம் உள்ளே போனால் அந்த பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே அரிசி பருப்பும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போவும் வந்துட்டு சீரகம், மிளகெல்லாம் வறுத்து எடுக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருங்காயத்தூள் போட்ட உடனே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலெல்லாம் வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது அதெல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க, அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த அரிசியும் பருப்பும் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நிறைய தண்ணி தான் விட்டேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அந்த நொய் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, வாட்டரியாக வேணாம் எனக்கு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா தாளிச்சதெல்லாம் கொட்டிட்டு அகெயின் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக்கர் லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும். கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு திரும்ப மூடி வச்சுருவேன், கொஞ்சம் கெட்டியாக கன்சிஸ்டன்சி கிடைக்குன்றதுக்காக. இப்போ நான் வந்து வறுத்தெடுத்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்ட உப்பே கரெக்டாக இருந்ததுனால திரும்ப நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு அந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.